السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் படைத்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக நல்லமல்களுக்கு நாம் கொடுக்கும் மதிப்பு என்ன என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் எத்தனையோ வணக்கங்களை எமக்கு சொல்லித்தந்து அந்த வணக்கங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடாக செய்து காட்டி இந்த மார்க்கமாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. இந்த நல்லமல்கள் எல்லாமே நாளை மறுமையில் இந்த உலகில் எம்மை சீர்திருத்துகின்ற அதே வேளையில் நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கும் நாளை மறுமை வாழ்க்கைக்கும் சுவர்க்கத்திற்கு செல்லுவதற்கும் காரணமாக இருக்க போவது இந்த நல்லமல்கள் தான். இந்த நல்லமல்கள் எங்களுக்கு இஸ்லாம் நிறைய அமல்களை காட்டி தந்திருக்கிற அந்த வேளையில் இந்த அமல்கள் செய்கின்ற விடயத்தில் நாம் எப்படி பலவீனமானவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு நாம் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம் என்பதை எம்முடைய நாம் வைக்கின்ற மதிப்புகளூடாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் அமல்களில் நாம் உறுதியானவர்களாக விடாது நாம் அந்த அமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் குறித்த அந்த அமலின் மீது எம்முடைய எண்ணம் சீரானதாக இருக்க வேண்டும். அந்த அமலை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அமலுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த அமல் என்னுடைய வாழ்க்கையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் எனக்கு கை கொடுக்க போகிறது என்கின்ற மதிப்புணர்வை எம்முடைய உள்ளத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாது விட்டால் ஒரு நாளும் நாம் எந்த ஒரு அமலுக்கும் முன்னுரிமை கொடுத்து முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க போவதில்லை. எப்பொழுது ஒரு அமலுக்கு நாம் ஒரு மதிப்பையும் முன்னுரிமையையும் அதனுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து நாம் செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த அமல் தொடர்ச்சியானதாக எம்மோடு பயணிக்கும். ஆனால் எம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் அதிகமான பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அமல் என்று வருகிற பொழுது கடமையான தொழுகையோடு சுருங்கி விடுகிறார்கள், கடமையான நோன்போடு முடித்து கொள்கிறார்கள், கடமையான விடயங்களில் ஏதோ தன்னால் முடியுமானவரை செய்து அதிகமான குறைகளை வைத்துத்தான் அந்த கடமையிலும் இன்றைக்கு மனிதன் அமல்களிலே களத்தை கழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் எம்முடைய அந்த கடமையான அமல்களை தாண்டியும் எம்முடைய உபரியான ஏனைய வணக்கங்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டுமாக இருந்தால், அதிலே நாம் உறுதியாக செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று ஒரு மதிப்பு எம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை குறித்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆம். நீங்கள் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமானதாக நினைச்சிடாதீர்கள், அற்பமானதாக கருதிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது எம்முடைய உள்ளத்தில்
அற்பம் என்ற உணர்வு வந்துவிடக்கூடாது. நாம் எப்படி பார்க்கிறோம்? கடமையை முக்கியம் என்று பார்க்கிறோம். சுன்னத்தான ராத்திபான அந்த வணக்கங்களை எப்படி பார்க்கிறோம்? அதை தேவை என்றால் நேரம் இருந்தால் செய்துவிட்டு போகிறோம் என்ற மனோநிலையில் பார்க்கிறோம். அதனால் தான் தொழுது விட்டால் அப்படியே புரண்டு ஓடி விடுகிறார்கள். சலாம் கொடுத்து விட்டால் அப்படியே பள்ளிவாசலை விட்டு என்னமோ பெரிய தலையில் சுமந்தவர்கள் போன்று அங்கு வேறு முளைத்து விடுமோ என்ற பயத்தினால் எழும்பி சென்று விடுகிறார்கள். இந்த கடமையான வணக்கத்திற்கு மாத்திரம் ஒரு அளவு முன்னுரிமை கொடுத்துவிட்டு ஏனைய வணக்கங்களில் நாம் அசமந்த போக்கோடு நடக்கிறோம் என்றால் அந்த வணக்கங்கள் எம்முடைய வாழ்வில் அமலாக அது செயல்படுத்த முடியாது. பாருங்கள், கடமையான தொழுகை இருக்கிறது. அதை தொழுதுவிட்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவதற்கு எமக்கு எம்முடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அதுக்கு நாம் கொடுத்த அந்தஸ்து அவ்வளவுதான். அந்த சுன்னத்தான தொழுகைக்கு உபரியான அந்த தொழுகைகளுக்கு நாம் கொடுத்த அந்தஸ்தும் மதிப்பும் அவ்வளவுதான். அதனால் தான் சுன்னத்து தொழாமல் எழும்பி போய்விடுகிறோம். அன்புள்ள சோதர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த மார்க்கத்தில் வழிகாட்டப்படுகிற எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது உன்னுடைய உள்ளத்திற்கு அற்பமானதாக கருதக்கூடாது, நீ அற்பமாக நீ நினைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். இந்த உள்ளத்தில் தான் அதன் மாற்றம் இருக்க போகிறது. இந்த உள்ளம் அந்த வணக்கத்தை எப்படி மதிப்பிட போகிறதோ அந்த அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்வில் அது செயல்வடிவம் கொடுக்க போகிறது. அதனால எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் உன் உள்ளத்துக்குள்ள அதுக்கு ஒரு மதிப்பை வைத்துக்கொள். எதையும் நீ அற்பமாக கருதிராத. இது எனக்கு தேவையில்ல, இது எனக்கு தேவை, இதை மட்டும் நான் செய்வோம், இதை செய்ய தேவையில்லை என்று நாம் எந்த ஒரு அமலையும் அற்பமாக கருதிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உள்ளங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், சில வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் ஒரு மதிப்பு கொடுக்காது விட்டால் அந்த அமல் எம்முடைய வாழ்வில் தொடராது. அதில் பாருங்க, நாம் எல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழி தான், 12 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுகை இருக்கிறது, முன்பின் சுன்னத்து என்று 12 தொழ வேண்டும், சொர்க்கத்தில் அவருக்கு வீடு கட்டப்படும் என்கின்ற ஹதீஸ். இந்த செய்தி எம்மில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அமுல்படுத்துகின்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிருவராகத்தான் இருக்க முடியும். அப்படியானால் அதற்கு நாம் கொடுத்த மதிப்பு தான் எம்மை தொலைவிடாமல் ஆக்கியது. நாம் அதற்கு கொடுக்குகின்ற மதிப்பு சரியானதாக இருந்தால் நாம் அந்த வணக்கங்களில் தொடர்ச்சியானவர்களாக இருப்போம். எப்பொழுது அது 12 ரக்காத்து தானே, அதை தொழாது விட்டால் நரகமாக அனுப்ப போவான் என்று எம்முடைய மனது உள்ளத்திற்கு நானும் நீங்களும் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று. அந்த அற்ப சிந்தனையை எம்முடைய உள்ளத்தில் வளர்த்து விட்டால் அந்த 12 ரக்காத்தும் என்பது சிரமமாக மாறிவிடும். எப்பொழுது நாம் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோமோ அப்பதான் அதில் நாம் தொடர்ச்சியானவர்களாக இருக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், சொர்க்கத்தில் ஒரு வீடு, 12 ரக்காத்துக்கள், உபரியான வணக்கம், அதாவது ராத்திபான சுன்னத்துக்கள், கடமையான தொழுகைக்கு பின்னால் அமைகின்ற முன்பின் சுன்னத்துக்கள், சொர்க்கத்தில் ஒரு வீடாம். நாம் இங்கு தொழுது கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அங்கு ஒரு வீடு இருக்கிறது என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் கொடுக்குகின்ற மதிப்புக்கு ஏற்பதான், நாம் கொடுக்குகின்ற முன்னுரிமைக்கு ஏற்பதான் எம்முடைய வாழ்வில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எம்மை தொடர்ந்து வர இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? அந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தர்மத்தையும் எங்களுடைய தர்மத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு காட்டினார்களே. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தோழர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். அந்த தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் கொடுத்து, நீங்கள் ஒரு மலையளவு நீங்கள் தர்மம் கொடுத்தாலும் அவங்க கொடுத்த கையளவு தர்மத்திற்கு உங்களுடைய மலையளவு தர்மம் ஈடாகாது என்றார்கள். அதுக்கு சரிவராது, அதாவது நன்மையில் கூலியில் ஒத்ததாக அது சமனானதாக அது இருக்காது என்றார்கள். அன்புள்ள சோதரர்களை யோசித்து பாருங்கள், கையளவு தர்மம் எங்கே, மலையளவு தர்மம் எங்கே? சரியாக பார்த்தால் மலையளவு கொடுக்குகின்றவனுடைய தர்மத்திற்குத்தான் அதிக கூலியும் முன்னுரிமையும் வழங்கப்பட வேண்டுமே. ஆனால் அந்த நபித்தோழர்களுடைய கையளவு தர்மம் தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்தது என்று சொன்னால், அவர்கள் கொடுத்த உள்ளத்தால் அவர்கள் அந்த தர்மத்திற்கு கொடுத்த முன்னுரிமை வேறு.
நாம் கொடுக்குகின்ற முன்னுரிமை வேறு, நாம் அதற்கு கொடுக்குகிற மதிப்பு வேறு, நபித்தோழர்கள் கொடுத்த மதிப்பு வேறு. உண்ண வழி இல்லாது விட்டாலும் தர்மம் செய்வார்கள், உண்ண வழி இல்லாது விட்டாலும் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். அப்படியான மனோநிலையில் அவர்கள் அந்த வணக்கத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள். அதனால கூலி வழங்கப்படுவதாக இருந்தாலும் எம்முடைய உள்ளத்தில் நாம் ஒரு வணக்கத்திற்கு எப்படி அந்தஸ்து கொடுக்கிறோமோ அதை வைத்துத்தான் எங்களுக்கு கூலி. நாம் சாதாரணமாக எடை போட்டு ஒரு அமலை சாதாரணமாக எடை போட்டு விட்டு அதை செய்கிறோம் செய்யாமல் விடுகிறோம் என்பதை விடவும் சரியான ஒரு மதிப்பை கொடுத்து விட்டு அந்த அமலை நாம் செய்தால் அது கொஞ்சமான அமலாக இருந்தாலும் அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வசத்திது வகாரிபு, நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்கிற நேரத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள், மென்மையை கடைபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வயலமு அல்ல யுதுகில அஹதுக்கும் அமலுஹுல் ஜன்னம், உங்களோட அமல்கள் உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது என்றார்கள். நீங்கள் மென்மையாக நடந்து வணக்க வழிபாடுகளில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க செய்கிற அமல் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடாது சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க செய்கிற அமல் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியானதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்கிற அமல் குறைவானதாக இருந்தாலும் தொடர்ச்சியானதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பம். நாம் செய்கிற அமல் தொடர்ச்சியானதாக இல்லாமல் பெரிய அமலாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. ஏன்? அதில் நடுநிலை இருக்காது, அதில் அதாவது பேணுதல் இருக்காது, அதில் நிதானம் இருக்காது. எப்படி என்றால் எடுத்து பாருங்களேன், இரவு தொழுகை தொழுகிறோம், அதாவது ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகை தொழுதோம். அந்த நேரத்தில் 12 ரக்காத்துக்களை நாம் தொழ வேண்டும், 11 ரக்காத்துக்களை நாம் தொழ வேண்டும். அந்த தொழுகையில் எப்படி நம்முடைய அமல்கள் அமைந்திருந்தது? நாம் சரியாக ஈமானோடு அந்த உறுதியோடு நிதானத்தோடு நேர்மையோடு நடுநிலையோடு தொழுவதாக இருந்தால் ஒரு 4 ரக்காத்து தான் எங்களுக்கு சரியாக தொழ முடியும். ஏனென்றால் அது மிச்ச நேரம் தொழுகின்ற தொழுகை அல்லவாம். 8:30க்கு ஆரம்பித்தால் 9:30 ஆகிருமே தொழுகை முடிப்பதற்கு நீண்ட நேர வணக்கம் அல்லவாம். ஆனால் எம்முடைய உள்ளம் என்ன செய்யவில்லை? அதற்கு சரியான ஈடு கொடுக்க முடியவில்லை. காரணம் என்ன? அது பெரிய ஒரு அமலாக நாம் பார்த்ததனால். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியான அமலை விடவும் கொஞ்சமா நீ சிரமப்பட்டு பெரிசா செய்கிற அமலில் நடுநிலை இருக்காது, அதாவது நிதானம் இருக்காது, அதில் பேணுதல் இருக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானது என்னென்றால் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய். ரமலானோடு இரவு வணக்கத்தையும் மூடிவிட்டோமே, இரவு வணக்கம் ரமலானோட முடிந்து விட்டது என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக இருக்காது, கஷ்டம் இருக்கும், உனக்கு சிரமம் இருக்கும், அதை நீ பெருசாக பார்த்துட்டாய். அதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு போறது தான். அந்த நிலை வர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் சரியான எண்ணம் வர வேண்டும், அந்த அமலை குறித்து மதிப்பு நமக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போன்று பாருங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும், அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத்தல். அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்தார்களோ, அவர்களும் அந்த ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தாங்களோ அவங்க 2 பேரும் சமனாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யார்? நபித்தோழர்கள். அவர்கள் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் இருந்த நபித்தோழர்களும்
அந்த முன்னால் அவர்கள் செய்த தர்மங்களும், பத்து மக்காவுக்கு முன்னால் அவர்கள் செய்த போராட்டங்களும், பத்து மக்காவுக்கு பின்னால் செய்கிற தர்மங்களும் போராட்டங்களும் ஒரு நாளும் சமனாகாது. ஏனென்றால் பத்து மக்காவுக்கு முன்னால் இருக்கிற பொழுது அவர்கள் கொடுத்த மதிப்பு வேறு, அவர்கள் கொடுத்த முன்னுரிமை வேறு, அவர்கள் அந்த தர்மத்திற்கு கொடுத்த மதிப்பு வேறு. அவர்கள் அப்படி அந்த நேரத்தில் தர்மம் செய்ததனால் அல்லாஹ் அது ரெண்டையும் ஒரே சமனாக வைக்கவில்லை. அப்படியானால் சகோதரர்களே, நாம் எப்படி எந்த அளவுக்கு ஒரு அமலுக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. பாருங்கள், ரெண்டு சாராரும் பத்து மக்காவுக்கு முன்னால் பின்னால் தர்மம் தான் செய்தார்கள், இவர்களும் தர்மம் செய்தார்கள், இவர்களும் போராடினார்கள், இவர்களும் போராடினார்கள். இரண்டுமே ஒரே வணக்கம் தான், இரண்டு சாரார் செய்ததும் ஒரே வணக்கம் தான். ஆனால் நன்மையில் சமனாகாது. ஏனென்றால் பத்து மக்காவுக்கு முன்னால் பல இன்னல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல துன்புறுத்தல்களுக்கும் மத்தியில் அவர்கள் போராட்டம், பல வறுமைகளுக்கும் மத்தியில் அவர்கள் போராட்டம், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் தர்மம். ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மனோநிலையில் அவர்கள் கொடுத்த அதற்குரிய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் வித்தியாசம். அதனால ஒரே வணக்கமாக இருந்தாலும் நாம் கொடுக்குகிற மதிப்புக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அதிக கூலி வழங்கப்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா அந்த திருமறை வசனத்தில் சொல்கிறான். அதே போன்று பாருங்கள், நபித்தோழர்களில் கூட அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் யமலுமாஷித்தும், நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகிற முன்னுரிமை என்ன தெரியுமா? நீங்க விரும்புகிறதை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது அவ்வளவு மிகவும் சிரமமான ஒரு யுத்தமாக இருந்தது. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டதனால் நீங்க பாவம் செய்தாலும் நான் பாவத்தை மன்னிக்கிறேன், பாவம் செய்தாலும் பாவத்தை மன்னிப்பேன், உனக்கு நீ விரும்பியதை செய்து கொள் என்று அல்லாஹ் விட்டு விடுகிறான். அப்படியானால் சோதரர்களும் சில வணக்கங்கள் இருக்கிறது, அதற்கு நாம் கொடுக்குகிற மதிப்புக்கும் முன்னுரிமைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு அளப்பெரிய கூலியை வழங்குவான். அதுதான் இதனுடைய அல்லாஹ் தஆலா வைக்கிற பத்ர் என்கின்ற அந்த யுத்தம். அதை தாண்டி எத்தனை யுத்தங்களில் நபித்தோழர்கள் கலந்து கொண்டார்கள். எந்த யுத்தங்களிலும் கலந்து கொண்ட நபித்தோழர்களுக்கும் அப்படி வைக்கவில்லை, பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு கொடுக்கப்பட்டது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் அதற்கு கொடுத்த முன்னுரிமை என்ன? அதன் அந்த முன்னுரிமைக்குத்தான் அல்லாஹ் தஆலா அளப்பெரிய கூலியை கொடுக்கிறான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நபித்தோழர்கள் சிலர் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, சிலர், அதாவது நாம் தெரிந்த ஒரு நபி மொழிதான், ஒரு ஏழை நபித்தோழர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ذهب أهل الدثور من الأموال بالدرجات الأولى والنعيم المقيم. அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் வசதி படைத்த நபித்தோழர்கள், எங்களுடைய சகோதரர்களில் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்களே, இவங்க என்ன செய்கிறாங்க என்றால் இவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தால் எங்களை முந்தியவர்கள் அதிக நன்மையில் உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதாவது நிலையான வாழ்வின் சந்தோஷங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தால் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நோன்பு பிடிப்பது போலதான் அவர்களும் நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே. ஆனாலும் அவர்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களை விட அவர்கள் முந்தி இருக்கிறார்களே என்று நபித்தோழர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். இந்த செய்தி எதை காட்டுகிறது தெரியுமா? நன்மையை தேட வேண்டும் என்று அந்த நபித்தோழர்கள் கொடுத்த முன்னுரிமை, அந்த ஏக்கம். அவங்க முந்திட்டு போறாங்க, வசதி படைத்தவர்கள் நன்மையில் முந்துகிறார்கள் என்று அவர்கள் கொடுத்த அந்த முன்னுரிமையும் அவருடைய அந்த ஏக்கத்திற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே போய் கேட்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலா உஹத்திதுகும் பி அம்ரின் இன் அஹத்தும் பிஹி அதரக்தும் மன் சபகக்கும் வலம் யுத்ரிக்கும் அஹதும் பஅதக்கும் வகுந்தும் கைர மின் மன் அன்தும் பைன ظهرانيயாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன், அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால், அந்த நபித்தோழர்கள் ஏக்கத்தோடு வந்தவர்கள் நன்மையில் முந்தி செல்கிறார்கள், செல்வந்தர்கள், நாம் என்ன செய்வது என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன்,
அதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் அதிரத்தும் மன் சபக்கக்கும், உங்களை நன்மையால் யாரெல்லாம் இதுவரை காலமும் நன்மையால் யாரெல்லாம் முந்தி சென்றிருக்கிறார்களோ அவங்கள நீங்க போய் பிடிச்சிருவீங்க, அவங்கள தாண்டி போயிருவீங்க. எப்படி? இது வரைக்கும் அந்த ஹதீஸை சொல்லுகின்ற வரைக்கும் முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே நன்மையில் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் அவங்கள நீங்க தாண்டி போயிருவீங்க. நான் சொல்றேன், அந்த அமலை செஞ்சா இதுவரை காலமும் வாழ்ந்தவர்களின் நல்லறங்கள் செய்திருக்கிறார்கள், அவங்களை எல்லாரையும் நீங்கள் தாண்டி போய்விடுவீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலம் யுத்ரிக்கும் அஹதும் பைதகும், உங்களுக்கு பின்னால வார யாரும் உங்களை கடந்து செல்ல முடியாது, உங்களை நன்மையால் உங்களை முந்திவிட முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தொடர்ந்து சொல்கிறார்கள், வகுந்தும் ஹைரமன் அன்தும் பைன லஹ்ரானிஹிம், அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலேயும் நான் சொல்லுகின்ற இந்த அமலை செய்கிற மக்கள் மட்டும்தான் இந்த மக்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்றார்கள். எப்படி? நன்மையில் முந்தி சென்றவர்களை நீங்கள் முந்தி போய்விடுவீர்கள், அவங்களையும் தாண்டி போய்விடுவீர்கள். பின்னுக்கால வார யாரும் உங்களை தாண்ட முடியாது. வாழுகின்ற சமூகத்திலேயும் உயிரோடு வாழுகின்ற சமூகத்திலேயும் நீங்க தான் அப்படி சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது போன்று நான் சொல்ல போற இந்த அமலை போன்று செய்தவர்களை தவிர என்றார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில மிஸ்லஹு துஸப்பிஹூன வதஹ்மதூன வதுகப்பிரூன கல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாத்தன் வஸலாத்தீன், யார் சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவைகள் சொல்லுகிறீர்களோ அவர்கள் தான் இப்படி முந்தி செல்கின்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் முக்கியம் என்ன தெரியுமா? அந்த நபித்தோழர்களுடைய ஏக்கமும் மதிப்பும் எதுவாக இருந்தது? நன்மையில் நாங்கள் முந்த வேண்டும் என்பதுதான். அவங்க அந்த ஏக்கத்தோடு இருந்ததனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 என்று நீங்கள் 33 தடவைகள் சொல்லிவிட்டால் நன்மையில் யாரெல்லாம் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களை நீங்க கடந்து முந்தி போய் விடுவீர்கள். உங்களுக்கு பின்னால் வர யாரும் உங்களை பிடிக்க முடியாது. பூமியில வாழுகின்றவர்களிலேயும் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமலில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் இதற்கு கொடுக்குகிற முன்னுரிமை என்ன? நாம் இதற்கு கொடுக்கிற மதிப்பு என்ன? நமக்கு சலாம் கொடுத்து முடிந்து விட்டால் அப்படியே எழும்பி சென்று விடுகிறோம். எவ்வளவு வேகமாக ஓடிவிட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடிவிடுகிறோம். சிலரை பார்க்கிறோம், சும்மா தொழுது விட்டால் அப்படியே சலாம் கொடுத்த கைக்கு எழும்பி போய் விடுகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நன்மை மிக முக்கியமானது. நபித்தோழர்கள் கேட்டுவிட்டார்களே, இந்த நபித்தோழர்கள் எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தார்கள் தெரியுமா? இந்த அமலை ஒவ்வொரு நபித்தோழருமாக போய் ஏழை நபித்தோழர்கள் அப்படியே இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி செல்வந்த நபித்தோழர்களுக்கும் கேள்விப்பட்டு விடுகிறது. அவர்களும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களும் பார்க்க வேண்டும். இந்த செய்தி ஒரு அமல் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த நபித்தோழர்கள் விடவில்லை, தொடர்ச்சியாக செய்தார்கள். கேள்விப்படுகின்ற நபித்தோழர்களில் செல்வந்த நபித்தோழர்களும் அதில் அதிக கவனம் எடுத்து செய்து வந்தார்கள். அதை அல்லாஹ்வின் தூதரிடத்திலேயே போய் அந்த நபித்தோழர்கள், ஏழை நபித்தோழர்கள் சொல்லுகிறார்களே, நாங்க செஞ்சுட்டு வந்தோம் அல்லாஹ் தூதரே, இப்ப பணக்கார அந்த நபித்தோழரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ, அது அல்லாஹ்வுடைய அருள், அது அல்லாஹ்வுடைய பதில். யுஅ்தீஹி மன் யஷா, அவன் தான் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? அந்த நபித்தோழர்களுடைய இயக்கமும் அந்த நபித்தோழர்கள் அந்த தொழுகைக்கு பின்னால் கொடுக்குகின்ற அந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தைக்கு அந்த நபித்தோழர்கள் கொடுத்த மதிப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மதிப்பு நாம் கொடுத்தால்தான் அந்த அமல் எம்முடைய வாழ்வில் எம்முடைய வணக்கங்களுக்கு பின்னாலும் அதை நாம் கடைபிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதில் நாம் அதை அற்பமாக கருதிவிடக்கூடாது. அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதற்கு கவனம் எடுத்து அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். அதில் மிகப்பெரிய கூலிகளை இறைவன் தருவான் என்ற நன்மை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல் எம்மோடு தொடர்ச்சியாக பயணித்து வரும். அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலியை பெற்று தரக்கூடியதாகவும் அது இருக்கும். கடமையான தொழுகைக்கு பின்னால் அந்த நபித்தோழர்கள் இந்த தஸ்பீஹ் செய்கின்ற விஷயத்தில் அதிக கவனம் எடுத்தார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். இந்த தஸ்பீஹ் செய்வது என்பது, விரல்களை மடக்கி தஸ்பீஹ் செய்வது என்பது நமக்கு ஒரு முடியாத காரியமாக, நம்மால் தொடர்ச்சியாக செய்து வர முடியாமல் ஒரு சிரமப்படுகின்ற ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அது நாம் கொடுத்திருக்கின்ற அந்த மதிப்பின் குறைவுதான் காரணம். அதற்கு அந்த அமலை நாம் அற்பமாக கருதியதுதான் காரணம். அப்படியானால் இது மிக முக்கியமான ஒரு அமல். கடமையான தொழுகைக்கு பின்னால் சுபஹானல்லாஹ், நிறைய பேரை பார்க்கிறோம் இந்த சுபஹானல்லாவை இப்படி இப்படி எண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்டம் கட்டமாக எண்ணுகிறார்கள். இது நபி வழி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹானல்லாவை விரல்களை மடக்கி எண்ணினார்கள், விரல்களை மடக்கி எண்ண சொன்னார்கள். மடக்கி என்பதுதான் நபி வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலது கையை சிலரை பார்க்கிறோம் இந்த தஸ்பீஹ் செய்வதை 2 கையினாலும் தஸ்பீஹ் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வலது கரத்தினால் மாத்திரம்தான் தஸ்பீஹ் செய்தார்கள். வலது கரத்தினால் மாத்திரம்தான் நாம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இன்னும் சிலரை பார்க்கிறோம், சிலர் சில மெஷின்களை வைத்திருக்கிறார்கள், பட்டன்களை வைத்திருக்கிறார்கள். அதை இந்த ஆட்காட்டி விரலிலும் பெருவிரலிலும் சிலர் அப்படியே வைத்துக்கொண்டு அதை அமர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானவைகள். அல்லாஹ்வுடைய தூதர் விரல்களால் தஸ்பீஹ் செய்தார்கள், மடக்கி தஸ்பீஹ் செய்தார்கள், வலது கரத்தினால் தஸ்பீஹ் செய்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சில நபி தோழியர்களுக்கு சொன்னார்கள், அலைக்குன் நபி தஸ்பீஹ் வ தஹ்லீல் வ தக்தீஸ், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்கிறதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தைகளை எல்லாம் வஅகிதுன பில் அனாமுல், உங்களுடைய விரல்களை மடக்கி நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஇன்னஹுன்ன மஸ்ஊலாத்துன் முஸ்தன்தகாத்துன், உங்களுடைய விரல்கள், உங்களுடைய உடல் உறுப்புகள் இறைவனிடத்தில் விசாரிக்கப்படும். முஸ்தன்தகாத்துன், இந்த விரல்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது விரலை பயன்படுத்துங்கள், அந்த மெஷினை பயன்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தஸ்பீஹ் செய்தார்கள் என்ற செய்ய வழிகாட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களும், இந்த தஸ்பீஹுடைய விஷயத்தில், தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற ஔராதுகளுடைய விஷயத்திலும், இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற விஷயத்திலும் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அதிக முன்னுரிமை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அந்த சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களில் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியானதாக இருக்கும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னஹு குலிக குல்லு இன்சானின் மின் பனி ஆதம அலா சித்தீன வ ஸலாஸமியதி மஃஸலின். ஆதமுடைய மனிதன் இருக்கிறானே, அந்த ஆதமுடைய மனிதன், அதாவது 360 மூட்டுக்களை கொண்டு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உடம்பை பற்றி எந்த ஆராய்ச்சியும் செய்ய முடியாத காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மனித உடலில் எத்தனை ஜாயிண்ட் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அன்று சொன்னார்கள். இன்றைக்குத்தான் அதை நாம் கண்டுபிடிக்க முடியுமான ஒரு காலத்தில் வாழுகிறோம். ஒரு உடம்பில் எத்தனை மூட்டுக்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே சொல்லிவிட்டார்கள். ஒரு மனிதனுடைய உடம்பில் 360 மூட்டுக்கள் தான் இருக்கும், 360 மூட்டுக்கள் இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பமன் கப்பர் அல்லாஹ், யார் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ, வஹமிதல்லாம், யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறாரோ, வஹல்லலல்லாம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வஸப்பஹல்லாம், யார் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ, வஸ்தக்ஃபிரல்லாம், யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்கிறாரோ, அப்படி செய்கின்ற ஒவ்வொருவரும் வஅஸல ஹஜரன் அன் தரீக்கின் நாசி, பாதையில் மக்களுக்கு இடையூறு தருகின்ற கற்களை யார் ஒதுக்குகிறாரோ, அவ் ஷௌகத்தன், அல்லது மக்களுக்கு இடையூறு தருகின்ற முட்களை யார் பாதையை விட்டு அகற்றுகிறாரோ, அவ் அல்மன், அல்லது எலும்புகள், அதாவது பிராணிகளுடைய எலும்புகள், அந்த எலும்பு கூடுகள் பாதையில் இருக்கிற பொழுது அதை அகற்றி விடுகிறாரோ, இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ, வஅமர பிமஅரூஃப், நன்மையை ஏவுகிறாரோ, அவ் நஹா அன் முன்கர்,
அல்லது பாவத்தை விட்டும் யார் தடுக்குகிறாரோ இப்படியான இந்த அமல் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படியான இந்த வார்த்தைகளோடு இந்த நல்லறங்களும் பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. அங்கு பாதையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடியவர்களை அகற்றி விடுகிறார்களோ இப்படியான அமல்களை யார் ஒரு நாளில் தொடர்ந்து செய்து எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்றால் அததத்தில் கசித்தீன வசலாசிமியதி சுலாமாம், அந்த மனிதனுடைய மூட்டுக்கு ஒவ்வொரு, அதாவது 360 ஜாயிண்ட் எண்ணிக்கை அளவுக்கு அமல்கள் யாருக்கு ஒரு நாளில் யார் செய்கிறாரோ ஃபைன்னஹு யம்ஷி யௌமைதின், அன்றைய நாளில் அவர் நடந்து செல்வார். எப்படி தெரியுமா? கது ஸஹஸஹ நஃப்ஸஹு அனின்னார், நரகத்தை விட்டும் தன்னை காத்து கொண்டவனாக அவன் இந்த பூமிக்கு மேலால் நடக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 360 ஜாயிண்ட்டுகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் சுபஹானல்லாஹ் என்று, அல்ஹம்துலில்லாஹ் என்று, அல்லாஹு அக்பர் என்று இந்த தஸ்பீகளோடு இந்த பாதையில் மனிதனுக்கு தருகின்ற இடைஞ்சல்களையும் அகற்றி செல்கிறாரோ இப்படியான வணக்கங்களை, இப்படியான காரியங்கள் செய்வது அவர் அன்றைய தினத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவராக பூமிக்கு மேலால் நடந்து செல்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இது யாரால் முடியும்? இது யாரால் முடியும்? ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நான் சுபஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் சொல்ல வேண்டும் என்பதை, இதை இந்த அமலை யார் செயல்வடிவில் கொண்டு வருவார், அதற்கு மதிப்பு கொடுத்தால், அதற்கு முன்னுரிமை கொடுத்தால், அதற்கு சிறப்பு கொடுத்தால், அதை அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியிலே சொல்லுகிற பொழுது அதற்கு ஈடாக சொன்னார்கள், துஹா தொழுகையை தொழுதால் அதற்கு ஈடாக போய்விடும் என்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நாம் இப்படியான இந்த அமல்கள் எம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் நாம் எம்முடைய உள்ளத்தில் ஒரு அமலுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எம்முடைய வாழ்வில் தொடர்ச்சியானதாக இருக்கும், அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அது நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் பாலைவனத்திலே அப்படியே நடந்து செல்கிறார். நடந்து செல்லுகின்ற அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு மலை மேகம் அவருக்கு மேலால் வருகிறது. ஒரு மனிதர் நடந்து செல்கிறார், அவருடைய தலைக்கு மேலால் மலை மேகம் அப்படியே செல்கிறது. அப்படி செல்லுகிற பொழுது அந்த மலை மேகத்துக்குள்ளால் இருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். அந்த நடந்து சென்ற அந்த மனிதர் ஒரு சத்தத்தை கேட்கிறார், இஸ்கி ஹதீத் ஹதீகத ஃபுலான், இன்னாருடைய தோட்டத்திற்கு மழை பெய் என்று அந்த மலை மேகத்துக்குள்ளால் இருந்து ஒரு சத்தம் வந்தது. இன்னார் பெயரை சொல்லித்தான் சொல்லப்படுகிறது, இந்த ஹதீதில் அவருடைய பெயர் வரவில்லை. அப்ப இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பெய் என்று அந்த மலை மேகத்துக்குள்ளால் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் அப்படியே மேலே பார்க்கிறார், மலை மேகம் இருக்கிறது. அப்படியே மலை மேகம் அப்படியே செல்லுகிற பொழுது இந்த மனிதர் அந்த மலை மேகத்தையும் பின்தொடர்ந்தே செல்லுகிறார். அப்படியே பின்தொடர்ந்து சென்று பார்க்கிறார், ஒருவருடைய தோட்டத்திற்குள்ளால் அப்படியே மழை, எந்த இடத்திலும் மழை இல்லை, எந்த இடத்திலும் மழை பெய்யவில்லை. அந்த தோட்டத்திற்குள்ளால் மாத்திரம்தான் மழை பொழிகிறது. அப்பொழுது அந்த மனிதர் போய் அந்த தோட்டத்து உரிமையாளரிடத்திலே பார்க்கிறார். அவர் மழை பெய்கிற பொழுது அவரிடத்திற்குரிய அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தண்ணீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை கொண்டு அப்படியே வரம்புகளை செய்கிறார். வரம்புகளை செய்து தண்ணியை தேக்கி வைத்துக் கொள்கிறார் அவருடைய விவசாயத்திற்காக வேண்டி. அந்த மனிதனிடத்தில் போய் கேட்கிறார், யா அபுதல்லாம், அல்லாஹ்வின் அடிமையே, உன்னோட பேர் என்ன என்று கேட்கிறார். எந்த வார்த்தையும் கேட்கல, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் என்னுடைய பெயர் இதுதான் என்று சொல்லுகிறார். அந்த ஹதீஸில் கடைசி வரைக்கும் பெயர் வரவில்லை, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி சஹீஹான ஹதீஸ். அப்போ அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னுடைய பேர் இதுதான் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் கேட்கிறார், ஏன் என்ற பேரை கேட்குறீங்க? ஒன்றோ வந்தவர் வேறு ஏதாவது கேட்டிருக்க வேண்டும், பெயரை மட்டும் எதற்கு கேட்கிறார்? அப்போ வந்தவர்கிட்ட கேட்கிறார், ஏன் என்ற பேரை கேட்டீங்க அப்படி என்று கேட்கிற நேரம், இப்படித்தான் நான் வருகிற வேளையில் மலை மேகத்திற்குள்ளால் உங்களுடைய இந்த பெயரை சொல்லித்தான் மழை பொழிய வேண்டும் என்று சொல்லப்பட்டது, அப்படிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் எப்போ விவசாயம் செய்தாலும், நான்
எப்போ விவசாயம் செய்தாலும் அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அறுவடைகளை நாம் 3 பங்குகளாக பிரித்து விடுவேன். அப்படி செய்யணும் என்று இஸ்லாம் எங்களுக்கு இந்த உம்மத்துக்கு வழிகாட்டவில்லை, கடமையாக்கவில்லை. அதாவது 3 பங்காக பிரித்து விடுவேன். இவர் சொல்லுகிறார் 3 பங்காக பிரித்து விடுவேன். அந்த 3இல் 1 பங்கை நான் தர்மம் கொடுத்து விடுவேன். அடுத்த பங்கை என்ற குடும்பத்திற்கு நான் வைத்துக் கொள்வேன். அடுத்த பங்கை அடுத்த விவசாயத்திற்காக வேண்டி நான் அதை அதாவது விதைப்பதற்காக வேண்டி விதைக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை வைத்துக் கொள்வேன். இதுதான் நான் செய்கிற அமல் என்று, இதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். இவர் தான் எவ்வளவுதான் அவர் செய்தது. அன்புள்ள சோதரர்களே, இந்த செய்தி எதை காட்டுகிறது தெரியுமா? ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வில் சில அமல்களை நாம் கடைபிடித்து கொண்டு அதை நாம் தொடர்ச்சியாக விரும்பி செய்து வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதில் மிக முக்கியம், நாம் அதற்கு கொடுக்கிற மதிப்பும் முன்னுரிமையும், அதற்கு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், விரும்பி செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள் எந்த தோட்டத்திற்கும் மழை பெய்யவில்லை. இவர் செய்கிற அமல் தன்னுடைய அறுவடையிலிருந்து 3இல் 1 பகுதியை தர்மம் செய்து வருவார். இதுதான் இவர் செய்கின்ற அமலாக இருந்தது என்றால், அன்புள்ள சோதர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எம்முடைய வாழ்வில் சில அமல்கள் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அமலை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அமலை நேசித்து செய்கிற பொழுதுதான் அந்த அமல் எம்மிடத்தில் தொடர்ச்சியானதாக இருக்கும். அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் அளப்பெரிய அருளும் கூலியும் வழங்கப்படக்கூடிய ஒரு நிலையாக அது இருக்கும். அப்படியானால் எம்முடைய உள்ளங்கள் எந்த ஒரு அமலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆன், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அற்பமாக நினைச்சிடாதீங்க. அதற்கு மதிப்பு கொடுங்கள், அதற்கு முன்னுரிமை கொடுங்கள், அதற்கு கண்ணியம் கொடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொன்னார்கள் என்றால் இது உண்மையில் ஒரு உளவியல் ரீதியான ஒரு உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உளவியல் ரீதியான உபதேசம் தான் மிக முக்கியமானது. எப்பொழுது நாம் அதற்கு அற்பமாக கருதி விடுகிறோமோ, எப்போ நாம் ஒரு அமலை அற்பமாக கருதி விடுகிறோமோ அப்போ அந்த அமல் எம்மை விட்டும் தூர போய்விடும், எம்மை விட்டும் அது தூரமாகிவிடும். பள்ளிவாசலுக்கு வந்தால் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அதை நாம் நேசித்தால் அதை தொழுது வருவோம். உபரியான முன்பின் சுன்னத்துக்கள் என்றால் அதை நாம் நேசித்தால் தொடர்ச்சியாக தொழுது வருவோம். குர்ஆனை ஓதுவதை நாம் நேசித்தால், அதற்குரிய மதிப்பு கொடுத்தால் அதை விடாது நாங்கள் ஓதி வருவோம். அப்படியானால் எம்மிடத்திலிருந்து நன்மைகள் தூரமாக இருக்கிறது என்றால், நாம் நன்மைகளை செய்வதை விட்டும் தூரமானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதற்கு கொடுத்த அந்தஸ்தும் முன்னுரிமையும் மதிப்பும் அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த இழிநிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அது கை கொடுக்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லக்கூடியவர்களாகவும் அதை நேசித்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மாக்குவானாக. வா கூலு கோலி ஹதா வஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். الله أكبر الله أكبر لا إله إلا الله.